अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயேகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக அதிகமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்தவரான வேதாந்த தேசிகன் எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் அவனுடைய அடியார்களான சக்கரத்தாழ்வார் கருடாழ்வான் ஆகியோர்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான ஆச்சாரியர் யதிராஜர் ஸ்ரீ ராமானுஜர் அவரை குறித்து ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். 74 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரம் யதிராஜ சப்ததி என்றே வழங்கப் பெறுகிறது. யதிகளுக்கெல்லாம் அரசர் போலே தலைவராக இருக்கிறபடியினாலே ஸ்ரீ ராமானுஜருக்கு யதிராஜர் என்கிற திருநாமம் உண்டு. அந்த யதிராஜரை குறித்த 70ற்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு நூலாகையினாலே இது யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய முதலிலே குரு பரம்பரையை வணங்குகிறார் வேதாந்த தேசிகன். அதாவது ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் அவர்களையெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகங்களிலே வணங்கி அதற்கு பிறகு யதிராஜரை ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குகிறார். அதில் குரு பரம்பரை என்னால் அதிலே முதலிலே இருக்கக்கூடிய ஆச்சாரியன் என்று யாரை சொல்ல வேண்டுமென்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் சொல்ல வேண்டும். அவன்தான் முதலாச்சாரியன். அவன்தான் வேதங்களை எல்லாம் வெளியிட்டான். பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களை பிரம்மாவுக்கு உபதேசித்தான். அதையும் தவிர திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் இவற்றையெல்லாம் கூட அவன் முதலிலே நமக்கு வெளியிட்டபடியினாலே உபதேசித்தபடியினாலே அவர் முதலாச்சாரியன் என்று அவரை கமப்பியாத்யம் குரும் வந்தே கமலாகிரகமேதினம் பிரவக்தா சந்தசாம் பக்தா பாஞ்சராத்திரஸ்ய யஹா ஸ்வயம் என்று முதல் ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானை வணங்கினார். அதற்கு அடுத்தபடியாக 2வது ஸ்லோகத்திலே குரு பரம்பரையுடைய 2வது ஆச்சாரிய ஸ்தானத்திலே எழுந்தருளிப்பவள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. அதாவது எம்பெருமானிடத்திலே அர்த்தங்களையெல்லாம் உபதேசமாக கேட்டு அதை தான் பிறருக்கு உபதேசிக்கிறவர் எவரோ அவர்தான் ஆச்சாரியர். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் அப்புறம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி என்று. அப்போ முதலிலே எம்பெருமானிடத்திலிருந்து இந்த முக்கியமான அர்த்தங்களை கேட்டவள் பெரிய பிராட்டியார். இன்னும் சொல்லப்போனால் யார் ஆச்சாரியன் என்று கேட்டால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரகசியத்ரயம் என்று சொல்லப்படுகின்ற திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3 மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 3 மந்திரங்களை யார் உபதேசிக்கிறாரோ அவருக்குத்தான் ஆச்சாரியன் என்று பெயர். அந்த கிரமத்திலே பார்க்கிற பொழுது இந்த 3ஐயும் சேர்த்து பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அதாவது எம்பெருமான் உபதேசித்தான் என்கிற காரணத்தினாலே அவனுடைய முதல் சிஷ்யையாய் பெரிய பிராட்டியார் அமைகிறாள். பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமான் திருமந்திரத்தை உபதேசித்தான், துவயத்தை உபதேசித்தான், சரமஸ்லோகத்தை உபதேசித்தான் என்று இதெல்லாம் பெரியோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்.
பெரிய பிராட்டியார் என்னாலார் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருள் இருக்கிற பெரிய பிராட்டியார். அவருக்கு உபதேசித்தவர் யார் என்னால் அங்கே எழுந்தருள் இருக்கிற பெரிய பெருமாள் என்று இப்படியே சொல்லுவதுண்டு. பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருக்கு உபதேசித்தார். என்ன உபதேசித்தார்? திருமந்திரத்தை நரநாராயண, அதாவது நாராயணனான தான் நரனான சிஷ்யனுக்கு உபதேசித்தான். பரமபதத்திலே அல்லது க்ஷீராப்தியிலே பெரிய பிராட்டியாருக்கு துவயத்தை மட்டும் உபதேசித்திருந்தான். அர்ஜுனனுக்கு திருத்தேர்த்தட்டிலே சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்று சரமஸ்லோகத்தை உபதேசித்திருந்தான். இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு ஓரொன்றை சொன்னது. இது மூன்றையும் சேர்த்து ஸ்ரீ மகாலட்சுமியான பெரிய பிராட்டியாருக்கு திருவரங்கம் பெரிய கோவிலிலே பெரிய பெருமாளானவர் பெரிய பிராட்டியாருக்கு உபதேசித்தார் என்று இப்படி பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த கிரமத்திலே பார்க்கிற பொழுது எம்பெருமானுக்கு அடுத்தபடியாக ரகசிய திரயத்தை எம்பெருமானிடத்திலிருந்து நேரே பெற்றவள் பெரிய பிராட்டியார் ஆகையினாலே அந்த பெரிய பிராட்டியாருக்கு ஒரு வந்தனம் செய்கிறார். இரண்டாவது ஸ்லோகத்திலே சகதர்மச்சரியும் சௌரேகே சம்மந்திரித ஜெகத்திதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம் என்று அந்த பெரிய பிராட்டியாரை வணங்கினார் இரண்டாவது ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக இன்றைய தினம் நாம் மூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே சேனை முதன்மையார் என்று சொல்லப்படுகின்ற விஸ்வக்சேனர் அவரை இந்த ஸ்லோகத்திலே வணங்குகிறார். என்ன காரணம் என்னால் அந்த பெரிய பிராட்டியாராலே ரகசிய திரயமும் உபதேசிக்கப்பட்டவர் யார் என்னால் சேன முதன்மையார் தான். சேன முதலியாருக்கு பெரிய பிராட்டியார் ரகசிய திரயத்தையும் உபதேசித்தாள். அதனால் பெரிய பிராட்டியாருக்கு ஆச்சாரியஸ்தானமும் நிலை பெறுகிறது, சேன முதலியாருக்கு சிஷ்யஸ்தானம் நிலை பெறுகிறது. அதனால்தான் குரு பரம்பரையிலே முதல் ஆச்சாரியர் பெரிய பிராட்டியார், இரண்டாம் ஆச்சாரியர் ஸ்ரீ மகாலட்சுமி, மூன்றாம் ஆச்சாரியராக சேனை முதன்மையார் என்கிற ஆச்சாரியர் ஏற்படுகிறார். இந்த சேனை முதன்மையார் என்கிற விஸ்வக்சேனர் அவர் எப்படிப்பட்டவர் என்னால் அவரை ஒரு ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரவதீசகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத்யவஸ்திதம். வந்தே வணங்குகிறேன். யாரை? வைகுண்டசேனான்யம். வைகுண்டஹா புருஷா பிராணஹா என்று வைகுண்டஹா என்கிறது எம்பெருமானுக்கே உண்டான திருநாமம். வைகுண்டத்தை தனக்கு இருப்பிடமாக உடையவன் ஆகையினாலே பகவானுக்கே வைகுண்டன் என்று திருநாமம். அந்த வைகுண்டனுடைய சேனான்யம், சேனான்யம் என்னால் சேனாதிபதி, சேனைத் தலைவர், அது வைகுண்ட சேனான்யம். இந்த சேனை முதலியார் என்று சொல்லுகிறோமே அவர் எப்படிப்பட்டவர்? வைகுண்ட சேனான்யம் என்று சொன்னார். அதற்கு மேலே அவருக்கு இன்னொரு பெருமை சொல்கிறார், சூத்ரவதி சகம். அந்த சேன முதலியாருடைய பத்தினிக்கு சூத்ரவதி என்பது பெயர். அதனால் சூத்ரவதி சகம். தேவம் அவருக்கு இன்னும் என்ன பெருமை அப்படின்னு கேட்டால் அதைத்தான் உத்தரார்த்தத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். யத் வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமே தத் வியவஸ்திதம். சேன முதலியார் தன்னுடைய கையிலே ஒரு பிரம்பை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய அதிகாரத்திற்கு அத்தாட்சியாக கையிலே ஒரு பிரம்பை வைத்திருக்கிறார். பழைய நாளிலே காவலர்களெல்லாம் கூட கையில் ஒரு தடியை வைத்திருப்பார்கள். அது அவர்களுடைய ஒரு செங்கோல் போல இவர்களுக்கு ஒரு அடையாளம். அது சேன முதலியார் கையில் ஒரு பிரம்பை வைத்து கொண்டிருக்கிறாராம். வேத்திரம்னு பேர் அதற்கு. அந்த வேத்திரத்தினுடைய நுனி அசைந்தால் உலகம் அனைத்தும் இவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறது. எத் வேத்திர சிகரஸ்பந்தே. எவருடைய அந்த பிரம்பினுடைய நுனி பிரம்பினுடைய முனை அசைகிறதோ அந்த அசைவிலே ஏதத் விஸ்வம் வியவஸ்திதம், இந்த உலகம் அனைத்தும் கட்டுப்பட்டு கிடக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சேன முதலியாரை நான் வணங்குகிறேன். அதாவது வைகுண்ட சேனான்யம் தேவம். அந்த வைகுண்ட சேனான்யம் சேன முதலியார் சேனைத் தலைவரான விஸ்வக்சேனரை நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இதில் நமக்கு சந்தேகம் எழலாம். உலகம் அனைத்தும் பகவானுடைய கட்டுப்பாட்டின் கீழே தானே இருக்கிறது, அதுபடி சேன முதலியாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறாரே எப்படி என்ற ஐயம் எழலாம்.
ஆச்சாரியர்கள் மிக அழகாக காட்டியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்னால், பகவான் என்ன செய்கிறான், தான் பிராட்டியோடு ஏகாந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுகிறான், உலகனைத்தையும் ஆளுகின்ற பொறுப்பை இந்த சேன முதலியாரிடத்தில் கொடுத்து விட்டான். அதனால் இவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார். சேன முதலியார் தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறார். எம்பெருமான் எந்த விதமான கவலையும் இல்லாமல் எல்லாவற்றையும் இவரிடத்தில் கொடுத்து விட்டபடியினாலே தான் நிம்மதியாக இருக்கிறான். அதனால் இவருக்குத்தான் உலகம் கட்டுப்பட்டு நடக்கிறது என்று இப்படி நம்முடைய பெரியோர்கள் மிக அழகாக காட்டியிருக்கிறார்கள். சேன முதலியாருக்கு என்று ஏற்பட்ட தனியனாக ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே பராசர பட்டர் அவர் காட்டுகிற பொழுது கூட அவர் என்ன காட்டுகிறார்னால், ஸ்ரீரங்கச்சந்திரமசம் இந்திரயா விகர்த்தம் விஸ்வசிதனின் நயனாதிகாரம் யோ நிர்வகதி அங்குளிமை முத்திரையைவ என்று அந்த சேன முதலியாரை சொல்லுகிறார். அதாவது ஸ்ரீரங்க சந்திரமசம் இந்திரையா விகர்த்தும், இந்திரையா பிராட்டியோடு அவன் போதை போக்குவதற்காக ஆளுகின்ற பொறுப்பை என்ன சொல்லிவிட்டான் என்னால், இந்த சேன முதலியாரிடத்திலே கொட்டு விஸ்வ சிதச்சின் நியனாதிகாரம் நியஸ்தம் என்கிறார். இவரிடத்திலே கொடுத்து விட்டான். இவர்தான் ஆளுகிறார். ஆள வந்தார். ஸ்தோத்திர ரத்னத்தில் இதை மிக விரிவாகவே அருளி செய்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சேன முதலியார் என்கிறவர் யார் என்றால், பகவான் அமுது செய்து மிகுந்த பிரசாதத்தை தான் உண்ணுகிறார். அதனால் பகவானுக்கு இவர் அடிமைப்பட்டவர், கீழ்ப்பட்டவர். துவதீய புக்தோஜித சேஷபோஜினா, ஆனால் துவயா நிசிருஷ்ட ஆத்மபரேண யத்யதா. என்ன பண்ணுகிறார், எம்பெருமான் உலக அனைத்தையும் நிர்வகிக்கிற பொறுப்பை, ஆளுகின்ற பொறுப்பை இவரிடத்தில் ஒப்படைத்து விட்டான். அதனால் இவர் என்ன பண்ணுகிறார், எம்பெருமானிடத்தில் இருந்தாலும் இவர் தான் ஆளுகிறார், இருந்தாலும் எம்பெருமானிடத்தில் வந்து அவ்வப்பொழுது இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்பறான். இதையெல்லாம் செய்யறதுக்கு அங்கேருந்து வந்து இவரிடத்தில் அனுமதி கேட்டார். துவயானு சிருஷ்டாத்ம பரேண பிரியேண சேனாபதினா அந்யவேதி, என்னென்ன தெரிவிக்கிறாரோ சேன முதலியார், என்னென்ன இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று. உடனே எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், நீர் யாதொன்று சொன்னீர் அதது அப்பப்படியே என்று வாயால் கூட சொல்லலையாம், கஞ்சாடையாலே காட்டி விட்டானா. தத் ததானுஜானந்தம் உதார வீக்ஷணை. சேன முதலியாரிடத்தில் அவ்வளவு நம்பிக்கை, நீர் எதை சொன்னாலும் அப்படியே நடக்கட்டும் என்று அத்தனை பொறுப்புகளையும் சேன முதலியாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு, சேன முதலியாருடைய பிரம்பின் கீழே தான் இவனும் இருக்கிறான் என்கிறார் பராசர பட்டர். எம்பெருமானே கூட இருக்கிறான். அப்போ எம்பெருமான் உடைய சேன முதலியார் உசந்தவர்னு ஆயிடாதான்னா அழகான உதாரணம் காட்டுகிறார். திவ்யபிரபந்த வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல எடுத்து சொல்லப்படுகிறது. என்னன்னா, மூத்த மந்திரிகளிடத்திலே அடங்கி கிடக்கும் ராஜகுமாரனை போலே என்று சொல்லுகிறார். மூத்த மந்திரி வயசானவராக இருப்பார் மந்திரி, ஆனால் ராஜாவோ இன்னும் வயதில் இளையவனாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், வயதான மந்திரியை பார்த்தால் எழுந்து வணங்குவான், அவரிடத்துல மதிப்பாக இருப்பான். ஆனாலும் அதிகாரம் பூரா ஆருக்குன்னா ராஜாவுக்குத்தான். இந்த அரசன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய ஆளுகின்ற பொறுப்பிலே பலவற்றை அந்த மந்திரியின் இடத்திலே ஒப்படைத்திருக்கிறான். அவருடைய வயது காரணமாக, அவருடைய அனுபவம் காரணமாக அவரை மதிக்கிறான் என்றாலும் கூட அவர் இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரி தான், இவர் அரசன்தான் என்கிறார் போல. அதாவது விருத்த சாமந்தர் கீழே இருக்கக்கூடிய யுவராஜாவை போலே என்று இந்த சேன முதலியாரின் கீழே அந்த எம்பெருமான் இருக்கிறான் என்பதைத்தான் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த அர்த்தத்தை தான் இங்கே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிற பொழுது, எத்திர யத் வேத்திர சிகரஸ்பந்தேஹே விஸ்வமேதத் வியவஸ்திதம், எவரவருடைய பிரம்பினுடைய அசைவிலே இந்த உலகம் அனைத்தும் கட்டுப்பட்டு கிடக்கிறதோ என்று அப்படி அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அவரைத்தான் நாம் தினந்தோறும் எந்த காரியம் ஆரம்பிக்கிற பொழுதும் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் எஸ்ய துரதவக்ராத்யாக பாரிஷத்யா பரஷதம். சுக்லாம் பரதரம் என்கிறது விஷ்ணுவை பற்றின ஸ்லோகம். அது சதுர்புஜம் என்று 4 திருக்கங்களோடு இருக்கிறான் என்று அவனை சொல்லுகிறது. ஆக சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் என்று அவனை சொல்லிவிட்டு, 2வது ஸ்லோகம் எஸ்ய துரதவக்ராத்யாக பாரிஷத்யா பரஷதம் என்று அவருக்கு துரதவக்ராத்யர் கஜானனர் முதலானவர்களெல்லாம் இவருக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த சேன முதலியாருக்கு பாரிஷத்யா பரஷதம் அவரை சொல்லி, அவர் விஸ்வக்சேனன் தமாசிரியே என்று நாம் சொல்லுகிறோம். அந்த விஸ்வக்சேனரை 3வது ஆச்சாரிய பரம்பரையிலே 3ஆம் ஆச்சாரியராக கொள்ளுதல் உண்டு. அதனால தான் இந்த ஸ்லோகத்திலே அவரை வணங்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆக பெரிய பெருமாள், அடுத்தபடியாக பெரிய பிராட்டியார், பெரிய பெருமாளுக்கு சிஷ்யையாக பெரிய பிராட்டியார், பெரிய பிராட்டியாருக்கு சிஷ்யராக சேனை முதலியார் என்று பார்த்தோம். அந்த சேன முதலியாரை பற்றின ஸ்லோகத்தை இன்றைய தினம் அனுபவித்தோம். தொடர்ந்து அனுபவிப்போம்.
ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.